வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட், அதாவது நேரடி மாணவன். இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு கால சர்ப்ப தோஷம். என்னங்க? கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம் உண்மையா பொய்யா, இது எது சரி எது தவறுங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசணும். சரி, முதல்ல கால சர்ப்ப தோஷம்னா முன்னே என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் கால சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகம் முன்னே என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. கால சர்ப்ப தோஷம் என்பது ராகு கேதுக்குள். இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க, மீன லக்கண ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது 7 ராகு. அந்த மீனத்துக்கும் கன்னிக்கும் அதுலேருந்து மேசத்தில் தொடங்கி கன்னி வரைக்கும் அத்தனை கோள் இருக்கும். இது கால சர்ப்ப தோஷம். சரி, இன்னொரு வகையான கால சர்ப்ப தோஷம் எது? இப்படியே போடுவோமே, மீனத்தில் ராகும் கண்ணியில் கேதுவும் முடியும். மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேதுவும் முடியும். அப்போ இந்த கன்னிக்கும் மீனத்துக்கும் இடையில், அதாவது மேசத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கிற கோள்கள் கால சர்ப்ப தோஷம். இதை சொல்கிறாங்க. பொதுவாக ராகு கேதுக்குள் இருக்கிறது அத்தனை கோள்களும் ராகு கேது, அந்த ராகு கேது எங்கே இருக்குதோ அந்த கோளுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டிருப்பது. அந்த கோளுக்கு இந்தாண்டியும் கிடையாது, ஆனால் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது கால சர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கேது நோக்கி வரக்கூடிய கிரகங்கள் கால சர்ப்ப தோஷம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. எப்படி? கன்னியில் கேது இருக்குது, மீனத்தில் ராகு இருக்குது. கன்னி நோக்கி வரக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் கால சர்ப்ப கடுமையான தோஷம்னு சொல்கிறாங்க. அதாவது கேது நோக்கி வரக்கூடிய அனைத்து விதமான அந்த கோள்களும் கால சர்ப்ப கடுமையான தோஷத்தில் சிக்கிக்கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. கேது நோக்கி வர்றது அனைத்தும் தோஷம். இப்போது இதே 7 ராகு வச்சுக்கோ, லக்னத்தில் கேது வச்சுக்கோ, ராகு நோக்கி வரக்கூடிய அத்தனை கோள்களும் யோகம்னு சொல்கிறாங்க. இது சரியா? ஒரு விவாதம் எழுது, ஒரு கேள்வி எழுது. இது சரிதானா? இது முறைதானா? கால சர்ப்ப தோஷம் என்பது உண்மையா? அப்போ கால சர்ப்ப தோஷத்துக்கு, அதாவது இந்த ராகு கேதுக்கும் இடையில் இருக்கிற அந்த கோள்கள் செயல்படாதா? அப்படி கேள்வி எழுது இல்லையா? என்னதான் இதுக்கு தீர்வு? இது உண்மையா? முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் சொல்வது ஒளி சாஸ்திரத்தை சொல்லணும். கவனிங்க, நாம் சொல்வது அனைத்தும் ஒளி பற்றிய சாஸ்திரம். ஒளி சாஸ்திரத்தை மக்களுக்கு நாம் பலன்களாக உரைக்கிறோம், எதிர்காலத்தை உரைக்கிறோம். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். இப்போது ஒளின்னு சொல்லிட்டோம். இந்த ராகு காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, கேது நோக்கி, அதாவது கன்னி மீனத்தில் ராகவும் கட்டியில் கேது, அப்போ கேது நோக்கி வர அனைத்து கோள்களும் செயல்படாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ராகு நோக்கி காலசர்ப்ப தோஷத்தில் ராகு நோக்கி வரக்கூடிய கோள்களும் செயல்படாதுன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? 33 வயசு வரைக்கும் செயல்படாதீங்க. இதை எந்த கணக்கு எடுத்தீங்க, நீங்கள் என்ன ஆய்வு பண்ணீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் 33 வயசு வரைக்கும் செயல்படாது. ஒரு சில பேர் 36 வயசு வரைக்கும் செயல்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. கேட்டால் சரியான பதில் இல்லை அவங்கக்கிட்ட. இது உண்மை. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். ராகு நோக்கி வரக்கூடிய அந்த கிரகங்கள் தடை செய்யுது.
கேது நோக்கி வரக்கூடிய அத்தனை கிரகங்களும் தடை செய்து செயல்படாது, அரெஸ்ட் செய்யப்படுகிறதுங்கிறீங்க. இது எந்த வகையில் எனக்கு நியாயம்னு தெரியல. முன்ன நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டு படித்தோமா புரியாத படித்தோமான்னு தெரியல. ஆனால் இது முன்னணி ஜோதிடர்கள், நீங்கள் சொல்கிறது அத்தனையும் முன்னணி ஜோதிடர்கள் அத்தனையும் பேசுகிறீங்க. காலசர்ப்ப தோஷம் உண்மை, காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது, அந்த காலசர்ப்ப தோஷம் இதில் இருக்கிற கோள்கள் செயல்படாது அப்படின்னு ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு போயிடுறீங்க. உண்மைதானா? இல்லை. நாங்கள் சொல்வது ஒளி பற்றிய அற்புதமான சாஸ்திரம். ராகுவும் கேது உன்னை என்ன ரெண்டும் உண்டா? நாங்கள் அவனுக்கு 12 கட்டத்தில் ஒரு ஊர் கூட சொந்த ஊரும் கிடையாது. அது எக்லிக் பாயிண்ட். இது ஒரு லோட் பிளானட். கேதுங்கிறது காமெட். கேதுங்கிறது காமெட், ஒரு புள்ளி, அது போக. ராகுங்கிறது இந்த கிரக புள்ளி, நார்த் நோடு அண்ட் சவுத் நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ராகு கேது ஒரு புள்ளி. இது 7 கோள்கள் நேர்மறையாக, அதாவது கிளாக் வைஸாக சுற்றுது. 2 கோள் சுத்த விடுறாங்க. இன்னைக்கு சயின்டிஸ்ட் அது ராகு கேதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை ஏமாத்தணும் எங்களை சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சுற்றி விட்டுருக்கோம் ஆன்டி கிளாக் வைஸா. இது கிளாக் வைஸ் 7 கோளும் 2 கோளும் ஆன்டி கிளாக் வைஸு. இது 7 கோளும் நேர்மறை எண்ணங்களை பிரதிபலிக்கிறது, 2 கோளும் எதிர்மறை எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. அப்புறம் நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க, அப்போ சனியை நேர்மறை எண்ணத்தை பிரதிபலிக்கிறான்னு கேட்பீங்க. அது அப்புறம் விவாதத்துக்கு வந்துடும். இப்போ விட்டுருவாங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு தேவை காலசர்ப்ப தோஷம் என்பது உண்மையானதான் நம்ம பேச வந்திருக்கோம். ஆனால் அது உண்மையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒளிகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அனைத்து கோள்களும். ஒரு முடிவு வந்துடும். ஒளிகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து கோள்களும் இயங்குகிறது. ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு ஒளி, ஒரு விதமான ஒளிகள் இருக்கிறது. ஒளி லைட். இது எந்த ஒளி? ஒளி மீன்ஸ் லைட். அந்த ஒளியை 7 கோள்களோட ஒளியை தடை செய்யக்கூடியவன் ராகுவும் கேதுவும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 7 கோள்களுக்கு இருக்கிற ஒளிகளை அனைத்தும் தடை செய்யக்கூடியவன் இந்த ராகுவும் கேதுவும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் சொன்னது ஒளிகளை தடை செய்பவர்கள் தான் ராகு கேதுன்னு சொல்லியிருக்கிறோம். காலசர்ப்ப தோஷம்லாம் எங்கேயும் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கும் கிரகங்கள் 7 கிரகங்களும் ஒளிகளை அனைத்தும் தடை செய்கிறதுன்றீங்க. இது சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இது என்னடா நீ சொல்ற? ஒரு உதாரணத்துக்கு, மீனத்தில் கேது, கன்னியில் ராகு. அப்போ ராகு நோக்கி அந்த மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் வர அனைத்து கிரகங்களும் ராகு நோக்கி வருது. அப்போ நீ என்ன சொல்ல வர? ராகுவால் பீடிக்கப்படுறதுன்னு வர பேசுறீங்க. அது சரியா? இல்லை. ஆனால் நீங்கள் உண்மை என்னன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த 7 கோள்களோட ஒளிகளையும் இந்த ராகு தடை செய்கிறான், செயல்பட விடுவதில்லைன்னு சொல்றீங்க. இது சரியா? இது ஒளி பற்றிய சாஸ்திரம். ஒளி பற்றிய சாஸ்திரத்துக்கும் கால சர்ப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சர்ப்பம்னா பாம்பு. சர்ப்பம் என்பது பாம்பு. அப்போ பாம்பு இந்த அனைத்து கோள்களும் செயல்பட விடாது. ராகு என்பது கரும்பாம்பும் கேது என்பது சிம்பாம்பும். அப்போ அந்த அனைத்து விதமான கோள்களையும் செயல்பட விடாது, செயல்படுத்த முடியாதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணு. இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா?
அப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க? சூரியனு காலசர்ப்ப தோஷத்தில் சூரியன் உதிக்காது, நிலா வராது, கண்ணுக்கு தெரிஞ்ச 2 கோள்களுக்கு தான். அப்போ இதே செயல்படாதுன்னா இந்த உலகத்தை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மக்களை. உங்களை தான் சொல்கிறேன், அந்த உலகத்தை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. தலையில்லாத முண்டம் தான் இது 2. இது முண்டம், ஒரு முண்டத்துக்கு கூட குடும்பம் நடத்துற மாதிரி தான் இந்த ராகு இங்கே. அப்புறம் எல்லா மக்களும் முண்டமாக தான் அடையணும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த இயக்கமே நின்ன மாதிரி ஆகி போச்சுங்க. நீங்கள் சொல்கிறது அது அல்ல. இது ஒளிகளை பற்றிய சாஸ்திரம். அந்த ஒளிகளை 7 கோள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை இவன் தடை செய்கிறான். இதைத்தான் அந்த தடை செய்வதே, தடை செய்கிறது தான். அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒளிகளை 7 கோள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை இந்த ராகுக்கு இது தடை செய்கிறது. அதனால் பாதிப்புகளை அடையலான்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கால சர்ப்ப தோஷம்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று செயல்பட முடியாது. இன்னைக்கு பாவக்கட்டம்னு வந்துருச்சு. அதாவது அனைத்து விதமான 12 பாவம் இயங்கும்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு ஜோதிடம் எங்கேயோ வளர்ந்து போய் நிற்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எதுவுமே செயல்படாது. காலசர்ப்ப தோஷம்னா அது சரியா வராது. இது ஒளிகளை பற்றிய சாஸ்திரம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள சூரியன் இருக்கான். அப்போ சூரியன் அதிகாரம், கர்வம், புகழ், மதிப்பு, மரியாதை. அப்போ அந்த காலசர்ப்ப தோஷத்துக்குள்ள எதுவுமே இது செயல்படாதுன்னு சொல்ல வருகிறீர்களா? இது லாஜிக் இருக்கா? சந்திரன் அன்பு, பண்பு, பாசத்தை, நேசத்தை குறிக்கக்கூடியது, தாய் பாசத்தை குறிக்கக்கூடியது, மனத்தை குறிக்கக்கூடியது, எண்ணங்களை குறிக்கிறது. அப்போ எண்ணங்கள் அனைத்தும் அரஸ்ட் செய்யப்படுகிறதுன்னு சொல்றீங்களா? செவ்வாய் தைரியம், வீரம், வீரியம், வேகம், அடித்தடி, வெட்டுக்குத்து. அப்போ அனைத்தும் நிறுத்தப்படுகிறது, செயல்படாதுன்னு சொல்ல வரீங்களா? புதன் அறிவு, திறமை, வித்தை, சிந்தித்து செயல்படக்கூடியவன். அப்போ அந்த சிந்தனை என்பதே இருக்காதுன்னு சொல்றீங்களா? குரு ஒழுக்கம், நீதி, நேர்மை, நாணயம், இது எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இது எதுவும் செயல்படாது என்று சொல்ல வருகிறீர்களா? சுக்கிரன் இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவன், அழகை ரசிக்கக்கூடியவன், அழகை விரும்பக்கூடியவன், ஆடம்பரங்களை அனுபவிக்கக்கூடியவன், டம்மம் நம்பிக்கை மனோபத்துடன் வாழக்கூடியவன், நன்றாக செலவு செய்யக்கூடியவன், மேக்கப்பள்ளி பூசிக்குவான். அப்போ இது அனைத்தும் நிறுத்தப்படுகிறது என்று சொல்ல வருகிறீர்களா? சனியன் உழைப்பின் தலைவன், உழைப்பை பிரதானமாக கொண்டு வாழ்பவன், கூலிக்காரன். சனி அப்போ கூலிக்காரன், அப்போ கூலி வேலை செய்பவன், அனைத்து விதமான கூலி வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான கோள், உழைக்கும் கோள். அப்போ உழைப்பு அனைத்தும் நிறுத்தப்படுகிறது என்று சொல்ல வருகிறீர்களா? யோசனை பண்ணுங்க. கால சர்ப்ப தோஷத்துக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், இது ஒளிகளை பற்றிய சாஸ்திரம். காலசர்ப்ப தோஷத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா பாம்பு. நீங்கள் சொல்வது என்னன்னா, கரும்பாம்பு அனைத்து கோள்களும் கவ்வுகிறது, செம்பாம்பு அனைத்து கோள்களும் கவ்வுகிறது. இந்த 2 சேர்ந்து கவி பிடிப்பதனால் அனைத்தும் செயல்பட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. பாம்பு தன்னை காப்பாற்றிக்கவே போராடக்கூடிய அந்த ஜீவன் இங்கிருந்து வானமந்திரத்தில் போய் அனைத்து விதமான கோள்களும் கவுமா? ஏன்னா பறந்து போகுமா? ஏன்னா ரெக்கை இருக்குது பாம்புக்கு. ஏங்க கொஞ்சம் லாஜிக்கு வேணாமா? நீங்கள் சொல்கிற அந்த கரும்பாம்பும் செம்பாம்பும் அதான் நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லி வச்சுக்கிறோம். ஜோதிடம் என்பது ஒளியை பற்றி சாஸ்திரம். 6 அறிவு மனிதனுக்கு தான் சொல்கிறோம். பாம்புக்கு நாங்கள் உயிரினத்துக்கெல்லாம் சொல்லுங்க. 6 அறிவு மனிதனுக்கு சாஸ்திரம், அதுவும் செயல்படக்கூடியவனுக்கு தான் ஜோதிடம்.
முடியும். செயல்படாதவனுக்கு ஜோதிடம் அல்ல, செயல்படக்கூடியவனுக்கு தான் ஜோதிடம். அவனுக்கு தானே நாங்கள் சொல்கிறோம். அப்போ நான் பாம்புக்கு பள்ளி எருமாடு சொல்லிட்டு பார்த்துக்கிறோமா? இல்லையே. பாம்பு இங்கே எங்கே பண்ணுறது? கொஞ்சம் யோசனை பண்ணுங்களா. குணங்கள் 9 கோள்களுக்கு நாங்கள் குணங்கள் கொடுத்துட்டோம். குணங்களை அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறான் நம்ம சொல்லிவிட்டான். கால சர்ப்ப தோசைங்க எங்கே வந்துச்சுன்னு அவன் நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆய்வு செஞ்சாங்கன்னா அவனுக்கும் தெரியாது. சரி, அதாவது 7 கோள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை தடை செய்யும். இதுதான் உண்மை. இதைத்தான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது கால சர்ப்ப தோஷம். இதைத்தான் அந்த 7 கோள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை தடை செய்கிறது. இதுதான் கால சர்ப்ப தோஷம். செயல்படாது. ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்களா? சரிங்க, நான் இது பொய்ங்க. ஏன்டா பொய்? ஏண்டா அவங்க தான் சொல்கிறாங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நீ கேட்பீங்க. உண்மையை என்ன, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது இது ஒரு வெட்டுப்புள்ளி, நார்த் நோட் சவுத் நோட். இந்த ஒரு புள்ளி தான் வச்சுட்டோம். இது ஒரு முண்டம் 2 முண்டத்துக்கு கூட இப்போ அமாவாசை பௌர்ணமி கிரகண புள்ளி, அமாவாசை பௌர்ணமி. அப்போ இந்த கிரகணத்தில் கோள்கள் சேரும்போது பாதிப்படையும். யாரோட சேர்த்தா ஒரு பாதிப்பு, அதோட உண்மை. ஆனால் முக்கியமாக கிரகணத்தில் இந்த கோள்கள் சேரும்போது பாதிப்படைகிறது. உதாரணமாக சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் கேதும் போது பாதிப்பை அடைகிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கால சொற்ப தோஷத்தால் அனைத்து கோள்களும் பாதிப்படைகிறதுன்னு சொல்கிறீங்க. கால சர்ப்ப தோஷம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் லாஜிக். அப்படி ஒன்று உலகத்திலே கிடையாது. அப்படி ஒன்று செயல்படவும் முடியாது. இது குணங்கள் அடிப்படையில் செயல்படுது. இது யதார்த்த உண்மை. அதாவது இது கிளிக் பாயிண்ட். கேதுவோட இணைந்து, அதாவது சூரியனோட கேது செய்யணும்னா சூரியனோட ஒளிகளை இவன் தடை செய்கிறான். சந்திரனோட ஒளிகளை கேது தடை செய்கிறான். கேதுவோட சேரப்ப செவ்வாயோட ஒளிகளை நாம் கிடைக்கக்கூடிய ஒளிகளை கேது தடை செய்கிறான். புதனோட கேது புதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை தடை செய்கிறான். குருவோட கேது குருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை தடை செய்கிறான். சுக்கிரனோட கேது சுக்கிரனுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஒளிகளை தடை செய்கிறான். சனியனோட கேது சனியனுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளை தடை செய்கிறான். கேது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒளிகளை தடை செய்கிறான். அந்த ஒளிகளை தடை செய்கிறான். இப்போ ராகுவோட சூரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. புதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. குருவுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. சுக்கிரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. சனியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை ராகு தடை செய்கிறது. ஒளிகளை தடை செய்பவர்களே, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லா கோள்களோட ஒளிகளும் தடைப்படுகிறது. ராகு எதுக்கலாம் காலசர்ப்ப தோஷம்னா இது உண்மையா? அப்படின்னா அந்த உலகம் முன்னமதால என்ன நீங்க சொல்லலாம். அது நடக்கவே நடக்காது, அது சரியும் வராது. இது குணங்களே. இதுதான் உண்மை. இவன் இது நேர்மறை 7 கோளும், இது எதிர்மறை. எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை விளைவுகளும் எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை செயல்களும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்வதுதான் ராகுவும் கேதுவும். இதுக்கு தான் இது பலன்கள். கால சர்ப்ப தோஷம் இருக்க முடியாது, அது இருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒண்ணு கிடையாது. செயல்படவும் முடியாது.
இதுதான் உண்மை. மக்களே பயப்படாதீர்கள். காலசர்ப்ப தோஷம் ஒன்று இல்லை. நீங்கள் படித்த ஜோதிடரிடம் போங்கள், பரிகாரம் சொல்லாத ஜோதிடர்களிடம் போங்கள், எதிர்காலத்தை உரைக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் போங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனமான ஜோதிடர்களை நாட வேண்டாம். ஏன்னா அப்படி ஒரு மோசம் ஒன்று இல்லை. நான் மற்றவர்களை குறை சொல்லவில்லை, ஜோதிடத்தில் தவறு சுட்டி காட்டுகிறேன். என் வேலை ஆகும். நன்றி, வணக்கம்.